சூர்யா, நீ அம்மா கூப்பிட்டியா? ஆமா டாடி, நான் தான் கூப்பிட்டேன். என்னடா, என்ன விஷயம்? இல்ல டாடி, ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து என் மண்டைக்குள்ள ஒரு டவுட் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை கிளியர் பண்ணலாம் தான் வர சொன்னேன். என்ன என்ன உன் சந்தேகம்? பாயிண்ட் நம்பர் 1 டாட், நானும் நந்தினியும் பொங்கலுக்கு ஊருக்கு போயிருந்தோம்ல, அங்க ஏகப்பட்ட பிரச்சனை. நந்தினி மேல ஒரு பொய்யான கொலைப்பழி, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியதா போச்சு. இது எல்லாத்தையும் நான் சொன்னேன். அங்க அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அந்த சுதாகர் தான். அந்த சுதாகர் கார்ல இவங்க எப்படி வந்தாங்க? டாடி, பாயிண்ட் நம்பர் 2, அப்படின்னா ஊர்ல நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் சுதாகரா இல்ல இவங்களா? இல்ல 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்களா? பாயிண்ட் நம்பர் 3 டாட், போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் போன் பண்ணது உங்களுக்கு தான். அதனாலதான் நீங்க உடனே கிளம்பி வந்தீங்க இல்ல? எனக்கு தெரிஞ்சு என் டாடி அவரோட வைஃப்க்கு தெரியாம தான் அங்க வந்திருப்பாரு. கரெக்டா டாடி? ஆமா. சோ நீங்க எதுக்காக எங்க போறீங்கன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. கரெக்டா? அப்படி இருக்கும்போது இவங்க கரெக்டா அங்க எப்படி வந்தாங்க? அங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதுக்கு யார் காரணம்? பாயிண்ட் நம்பர் 4, அப்படியே திடீர்னு இவங்க கிளம்பி வந்திருந்தாலும் அதே ஊர்ல நானு, நீங்க, நந்தினி 3 பேர் இருந்தோம். நந்தினியோட ஃபேமிலியும் அங்கதான் இருக்காங்க. நம்மள யாராச்சும் ஒருத்தங்களுக்கு போன் பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? ஓகே, எனக்கும் நந்தினிக்கும் போன் பண்றதுக்கு அவங்களோட ஈகோ அவங்கள தடுக்கும், தட்ஸ் ஃபைன். ஆனா உங்ககிட்ட பேசிருக்கலாமே டாட், ஏன் பேசல? யாருக்கும் சொல்லாம திடீர்னு அப்படி சர்ப்ரைஸா வந்து நிக்க வேண்டிய காரணம் என்ன? இந்த இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுது. என்ன உன் தம்பி இன்னைக்கு வக்கீல் மாதிரி பாயிண்டா பேசுறான்? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. நீங்க கொஞ்சம் பேசுங்க டாட். அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் டாட்? நான் கேட்கறது வேலிட் பாயிண்ட் தானே? வேலிட் பாயிண்ட் தான். கேட்கறான்ல, சொல்லு. என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும். சரி டாடி, மத்த எல்லாத்தையும் நான் விட்டுறேன். சுதாகர் கார்ல இவங்க வந்தாங்களே, அது எப்படி? அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்கன்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் டாடி. யாரு? இந்த மூஞ்சி சொல்லுச்சா? இதெல்லாம் ரொம்ப டூ மச் டாடி. கேள்வி கேட்கறது நான், எனக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு இந்த பல்ட்டி அடிச்சு பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. டேய் சூர்யா, என்னடா அம்மாவே சந்தேகப்படுற? உனக்கு ஊர்ல ஏதோ பிரச்சனை கேள்விப்பட்டதும் அம்மா எப்படி பதறடிச்சு ஊருக்கு கிளம்பி வந்தாங்க தெரியுமா? ஏய், நாங்க பார்த்தோம்டா. ஏய் சொல்லேண்டி. ஆமா ஆமா, ஏதோ ஒரு போன் வந்துச்சுன்னா அந்த போன் வந்த உடனே அம்மா உடம்பு வேர்த்து போச்சு, அப்படியே என்னமோ பதறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே கிளம்பி வந்துட்டாங்களே. ஆமா மாப்ள, நான் கூட பார்த்தேன். நாங்களும் வரட்டுமான்னு கேட்டோம், ஆனா விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமா, உங்க 3 பேர்கிட்ட நான் இப்ப எந்த கேள்வியும் கேட்கலையே. எதுக்கு அப்புறம் தேவையில்லாம ஆன்சர் எல்லாம் பண்ணிக்கிட்டு? அது மாப்ள, அது வந்து சுந்தரவல்லி, அவன் உன்கிட்ட தான் பதில் எதிர்பார்க்கறான். நீயே சொல்லு. என்ன சொல்றீங்க? அதான் அவளே சொன்னால, ஊர்ல இருந்து எனக்கு தகவல் வந்துச்சு, அதனால நானும் கிளம்பி வந்தேன், அவ்வளவுதானே? டாடி, ஓகே, சுதாகர் கார்ல இவங்க எப்படி வந்தாங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியா? இது ஒரு கேள்வியாங்க? ஊருக்கு வந்த, அங்க வந்த உடனே நீங்களா எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு எதுவுமே தெரியல. அதனால அவருக்கு போன் பண்ணி கேட்டேன். அவரும் சரி ஹெல்ப் பண்ணலாமேன்னு கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டாரு. இதுல என்ன தப்பு இருக்கு?
ஆனா அந்த சுதாகர் தான் எல்லாத்துக்குமே காரணமாச்சு டாடி. அது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் அவருக்கு ஃபோன் பண்ண போறேன்? ஏங்க இவன் என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கான்? என்னென்னமோ கொலைக்காரி மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்கான். I know you will go any extent. டேய் அதான் அம்மா தெளிவா சொல்றல, அப்புறம் என்ன? இல்ல டாட், எனக்கு இன்னும் முழுசா என்ன டவுட்டே போல எனக்கு. டேய் அப்படிலாம் இல்லடா. சுந்தரவழி பத்தி எனக்கு தெரியாதா? அதான் செஞ்சவனை பிடிச்சி உள்ள வச்சாச்சுல்ல, அப்புறம் என்ன குறுக்கு விசாரணை எல்லாம் பண்ணிட்டு கிளம்பு. டாடி சொல்றோம்ல போட போங்க, போய் எல்லாரும் வேலையை சரி போறாங்க. மாமா வாமா ரூம் போய் இப்போ அது சாப்பிடுவோம். தேவையா? போங்க. போலாம். போமா நந்தினி. நீயும் வாடா. இவன் என்னங்க என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கான்? அதுவும் அவ முன்னாடி. சரி மனசுக்குள்ள அப்படி தோணி இருக்கு, கேட்டான். மனசுக்குள்ள வச்சுக்காம கேட்டான்ல, அந்த வகையில ஓ சந்தோஷம். சந்தோஷப்படணுமா? உங்களை இப்படி கேட்டாதான் தெரியும். சப்போர்ட் பண்ண வந்துட்டாரு.